So Indiran Sandhiran PC build. What? Bro, what are you talking about, man? இது வந்து ஐயம்பேட்டை அறுவடை நம்பி கலியபெருமாள் இந்திரன், இது ஐயம்பேட்டை அறுவடை நம்பி கலியபெருமாள் சந்திரன். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஸோ ஆர்கிடெக்ட் யூசேஜ்க்காக கஸ்டமர் வந்து நம்ம கிட்ட அப்ரோச் பண்ணியிருந்தாங்க ஒரு 2 PC பில்ட் வேணும்ட்டு. அவங்க யூஸ் பண்ண போறது எல்லாமே சிமுலேஷன்ஸ் தான். ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. சாலிட்வொர்க்ஸ், கேட்டையா, ஆட்டோகேட் இந்த மாதிரி ஒர்க்குக்காக பிசி பில்ட் கஸ்டமர் நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. இந்த 2 பிசிபி பில்ட்டுமே வந்து கஸ்டமருக்கு நம்ம டெலிவரி கொடுக்க போறோம். அதுக்கு முன்னாடி இதுல என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் போட்டிருக்கோம், இதோட ரேட் எல்லாமே 1 by 1 நம்ம ஸ்பிளிட் அப் பண்ணி பார்த்துலாம். முக்கியமா இந்த காம்பனன்ட்ஸ் எதுக்கு சூஸ் பண்ணிருக்கோங்கிறதையும் 1 by 1 சொல்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்கும். நான் உங்க பிரேம், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஸோ ரேம் வந்து 2 பிசிக்கு சேர்த்து டோட்டலா வந்து 32 64 GB ஆஃப் ரேம் கொண்டு வந்திருக்கும் 5600 கிளாக் ஸ்பீட்ல. இந்த பிசி வந்து இன்டெல் பேஸ்டா இருக்கிறனால XMP ப்ரொஃபைல் எனேபிள் பண்ணி கொடுத்துரும். ஸோ சைமல்டேனியஸா 3 ல இருந்து 4 அப்ளிகேஷன்ஸ் வந்து ரன் பண்ணுவாங்க. ஸோ ரேம் வந்து இதுவே பத்தாது, ஃபியூச்சர்ல இன்னும் அப்டேட் பண்ணிப்பாங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து டோட்டலா வந்து ஒரு சிஸ்டமுக்கு 32 GB ரேமும் 2 சிஸ்டமுக்கு 64 ரேமும் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதோட டெரிட்டரி மேனேஜர் நம்ம பார்த்த சாரதி இங்கே தான் இருக்காங்க. ஸோ அவங்களையுமே நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம். ஹாய் கைஸ், என் பேர் வந்து பார்த்த சாரதி. நான் வந்து டெக்னாலஜி அண்ட் கேஜெட்ஸ்ல டெரிட்டரி சேல்ஸ் மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். லாஸ்ட் 10 இயர்ஸா வந்து டீம் பேர்ல கூட நான் ரொம்ப நாளா ஒர்க் பண்ணி வேற லெவல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். என்னோட ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா மெயின் வந்து கேமிங் ரிலேட்டட் ப்ராடக்ட் மட்டும் தான். ரேம் வந்து இது வரைக்கும் நிறைய சேல்ஸ் ஆயிட்டு இருக்குது. இவங்களும் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நெக்ஸ்ட் லெவல்ல க்ரோ ஆகிறதுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. Thanks a lot. And thanks a lot. Thank you. ஸோ ப்ராசர் இந்த பிசி பில்டுக்கு வந்து எப்பவுமே டாப்பா இருக்கிற இன்டெல் பிராண்ட்ல இருந்து i7-14700K கொண்டு வந்திருக்கும். 20 கோர் 28 த்ரெட் இருக்கும் உங்களுக்கு. பீகோர் ஈகோர் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ ஈகோர்ஸ் பீகோர்ஸ் இருக்கனால அதாவது இதோட ஒர்க்கை வந்து இதுவே வந்து அலோகேட் பண்ணிக்கும், எந்த ஒர்க்குக்கு வந்து எது கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஸ்டோரேஜ் இந்த பிசி பில்டுக்கு நம்ம வந்து XPG பிராண்ட்ல இருந்து S70 பிளேட், ஒரு டாப்பான NVMe, அதுவும் பட்ஜெட் சீரியஸ்ல. இதோட ரீட் ரைட் வந்து 7000 MBPS இருக்கும். SLC கேச்சிங், PCIe Gen 4 இந்த மாதிரி எல்லாமே இதுல சப்போர்ட் ஆகும். உங்க போர்ட்ல வந்து PCIe 4 சப்போர்ட்டட் இருக்கு. ஹீட் சிங்க் வந்து எனேபிளா இல்லாட்டியும் இந்த NVMe உங்களுக்கு ஹீட் சிங்க் கொடுத்திருப்பாங்க. அதுவே வந்து உங்களுக்கு 20% வரைக்கும் டெம்பரேச்சர் கூல் பண்ணி கொடுக்கும். இன்னொரு அட்வான்டேஜ்னா இது பிளே ஸ்டேஷனுக்குமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பிரைமரி ஸ்டோரேஜா 1 TB கொண்டு வந்திருக்கும். சோ டோட்டலா ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிப்பாங்க. OS சாஃப்ட்வேர்ஸ்க்குலாம் ஒரு 500 GB யும், ஸ்டோரேஜ்க்காக ஒரு 500 GB யும், ஃபியூச்சர்ல வந்து செகண்டரி ஸ்டோரேஜ்மே அவங்க ஆக்ட் பண்ணிப்பாங்க. சோ டோட்டலா வந்து 16 GB ஆஃப் VRM, RTX 4060 Ti கிராபிக்ஸ் கார்டு கொண்டு வந்திருக்கும். சோ மதர் போர்ட்லயே வந்து நீங்க 3 அவுட் எடுத்துக்கலாம். VGA, HDMI, DP. அது போக வந்து கிராபிக்ஸ் கார்டுல 4 அவுட் இருக்கும். இதுல 1 HDMI யும் 4 DP-யுமே இருக்கும். 4 அவுட்மே எடுத்துக்கலாம். சோ VRM எக்ஸ்ட்ரா இருக்கனால உங்களுக்கு ரெண்டர்லாமே வந்து as soon as possible-ஆவே ரெண்டர் ஆகும். சோ மதர் போர்டு, இந்த மதர் போர்டு வந்து ஏஸ்தட்டிக்குமே பஞ்சம் இல்லாம B760 கேமிங் வைஃபை MSI பிராண்ட்ல இருந்து கொடுத்திருக்கும். பியூர்லி வந்து ஒயிட் பேஸ்ட் பிசி பில்ட் பண்றீங்கன்னா இதுல இருக்க சில்வர் பிளேட்டிங் எல்லாமே வந்து உங்களுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும். இது வந்து நீங்க ஒயிட் தீமுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். டோட்டலா 2 RAM ஸ்லிக் இருக்கும் உங்களுக்கு. இது 760 சீரிஸ் நீங்க BIOS அப்டேட் பண்ணி ஃபியூச்சர்ல வர 15 சீரிஸ்மே இதுல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ இப்போ வந்து 5000 சீரிஸ்ல வந்து ஒரு ஹை ரெண்டான மாடல்ஸ் எல்லாமே லான்ச் பண்றாங்க. அதாவது இந்த வீடியோ வந்து நான் January 31 எடுக்கிறேன். சோ நாளைக்கு நாளானில இருந்து நம்ம ஷாப்ல வந்து 5080 வந்து லான்ச் பண்ண போறோம். அதோட எக்ஸ்க்ளூசிவ் வீடியோவுமே உங்களுக்கு வரும். Anti-Sports பிராண்ட்ல இருந்து Chrome 360 ஒரு Black கலர் லிக்விட் கூலர் கொடுத்திருக்கும். சோ நார்மலா என்ன வந்து ப்ராசஸர்ல வந்து உங்களுக்கு ஸ்டாக் கூலர் வராது. சோ அதனால என்ன சொல்றாங்கன்னா ஒரு நல்ல கூலர் போட்டுக்கோங்க ப்ராசஸர் சில் பண்றதுக்காக. அண்டர் 6000 ரூபீஸ்ல டிஸ்பிளேவோட ஐஸ்க்ரோம் மட்டும் தான் வந்து மார்க்கெட்லயே இருக்கு. அந்த கூலர் தான் கஸ்டமர் கொடுத்திருக்கோம். இதோட RPM வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். சைலண்ட் டெக்னாலஜி, டியூப்ஸ் எல்லாமே வந்து ஆன்டி லீக்ஸோட கொடுத்திருப்பாங்க. டிஸ்பிளே பிளஸ் ஏஸ்தெட்டிக், அதுக்காக நம்ம Anti-Sports பிராண்ட்ல இருந்து Chrome கூலர் கொடுத்திருக்கோம். சோ ATX 3.1 சப்போர்ட்டோட 80+ பிராண்ட் சர்டிஃபைட் 5 வருஷம் வாரண்டியோட டீப் கூல் பிராண்ட்ல இருந்து ஒரு 750 வாட் SMPs கொடுத்திருக்கோம். 80+ பிராண்ட் சர்டிஃபைட். டோட்டல் பிசிக்கு பவர் அப் பண்றதுக்காக பவர் கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு 650 வாட்ஸ் தேவைப்படும். பட் அட்வான்ஸ்டா நம்ம வந்து ஒரு 100 வாட்ஸ் எக்ஸ்ட்ரா தான் கொடுத்திருக்கோம். 750 வாட்ஸ் இந்த பிசி பில்டுக்கு இது வந்து சூப்பராவே வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். பிளஸ் வந்து ATX 3.1 இருக்கிறனால 4000 சீரிஸ்க்கு பின் சேஞ்ச் ஆகும். அதுமே வந்து இதுல இருக்கும் உங்களுக்கு. சோ கேபினெட் நம்ம Zebronics பிராண்ட்ல இருந்து Nemesis-ங்கற ஒரு கேபினெட் கொண்டு வந்திருக்கோம். டோட்டலா வந்து 4 ARGB ரிங் லைட்ஸ் வந்துரும் உங்களுக்கு. சோ ஃப்ரண்ட்லயும் சைட்லயும் உங்களுக்கு டெம்பர் கிளாஸ் வந்துரும். ஏஸ்தெட்டிக்கான லுக்குக்கு இந்த பிசி பில்ட்ல நம்ம வந்து Nemesis கேபினெட் கொண்டு வந்திருக்கோம். ரொம்ப ஸ்பேசியஸாவும் இருக்கு கேபினெட். நாங்க வந்து கேபிள் மேனேஜ்மெண்ட் பண்றதுக்குலாம் வந்து இது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா அந்த இதுக்குன்னு கம்பார்ட்மெண்ட்டும் கொடுத்திருந்தாங்க. நாங்க எங்கேயுமே தேடி போயிட்டு கேபிள வந்து ரொம்ப அட்டாச்மெண்டா வந்து வைக்கணும்னு கிடையாது. சோ லுக்குமே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. பிசி பில்ட்ஸ்ல நீங்க பாக்குறீங்கனாலும் தெரியும் உங்களுக்கு. இது கூட வந்து உங்களுக்கு சிங்க்கும் ஆயிக்கும். நீங்க MSI-ல மிஸ்டிக் லைட் போடுறீங்க, Asus-ல Aura சிங்க் போடுறீங்க, இல்ல Gigabyte-ல சிங்க் பண்றீங்க அப்படின்னாலும் எல்லாமே இதுல வந்து சப்போர்ட் ஆகுது. சோ இந்த கேபினெட்ல உங்களுக்கு 3.0 கொடுத்துறாங்க, 2.0 கொடுக்குறாங்க. சோ பவருக்கும் ரீசெட்டுக்கும் LED சேஞ்ச் பண்றதுக்குமே இண்டிவிஜுவலாவே பட்டனும் கொடுத்துறாங்க. அது வந்து இது வந்து ஒரு
ஒரு ஸ்பெஷலான கேஸை சொல்லலாம் இந்த கேபினெட்ல. பிளஸ் வந்து கேபினெட்ல எஸ்எம்பிஎஸ் வந்து உங்களுக்கு டோட்டலாவே அண்டர்ல போயிருது. அதுக்கு மேலேயே அவங்களோட பிராண்டிங் வந்து எம்போசிங் பண்ணி நெமிசேஷன் கொடுத்துறாங்க. ஃப்ரண்ட்ல வந்து டோட்டலா கிளாஸ் கொடுக்காம ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல வந்து அதுலயும் வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் என்ஹான்ஸ்டா கொடுத்துருக்கனால கேபினெட் வந்து ரொம்ப லுக்காவே இருக்கு. கஸ்டமருக்கு சென்ட் பண்ணா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் 2 கேபினெட்லயுமே ஒரே கேஸ் போட்டிருக்கும். ஸோ இந்த பிசி பில்ட் வந்து டோட்டலா வந்து 2,60,000 2,70,000 அந்த மாதிரி பட்ஜெட் 2 பிசியுமே சேர்த்து. ஸோ ஒரு பிசி வந்து அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு 1,35,000 வருது. இந்த பிசி பில்ட் வந்து நம்ம எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் ஆல்ரெடி நம்ம கிட்ட வந்து பிசி பில்ட் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி ஒரு பிசி எடுத்திருந்தாங்க, அதோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குங்கிறதுனால மறுபடியும் 2 பிசி ஆர்டர் பண்ணிருக்காங்க. ஸோ வீடியோ பாக்குறவங்களுக்கும் ஒரு பிசி பில்ட் வேணும், அது நீங்க இந்தியால எங்க இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் சரி, நாங்க ஆல் ஓவர் இந்தியா தமிழ்நாடு ஷிப்பிங் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் வந்து 100% இன்சூரன்ஸோட தான். நாங்க பேக் பண்ற விதமே வந்து 4 to 5 layers பபிள் ரேப் பண்ணி அதுக்கு மேல வந்து தெர்மோகோல் ஸ்பான்ச் எல்லாம் வச்சு உங்களுக்கு உள்ள இருக்க காம்பனன்ட்ஸ் எதுவுமே ஷேக் ஆகாத மாதிரி தான் உங்களுக்கு ஷிப்பிங் பண்ணி தரோம். ஸோ ஷிப்பிங் அப்பவும் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் இமீடியட்டா நாங்க வந்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி உங்களுக்கு அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தரோம். ஸோ எங்ககிட்ட ECMI ஆப்ஷனா பஜாஜ் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, HDFC பேப்பர் EMIs இருக்கு. HDFCக்கு ஒரு நல்ல சிபில் ஸ்கோர் இருந்தா போதும், தமிழ்நாட்டில் நீங்க எங்க இருந்தீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பஜாஜுக்கு நியூ லாகின் பண்ண முடியாது, ஆல்ரெடி உங்ககிட்ட கார்டு இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம எலிஜிபிள் செக் பண்ணிக்கலாம். ஸோ கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு நார்மல் ஆஸ் யூஷுவல்ஸ் தான். கிரெடிட் கார்டு லிமிட் இருந்தா போதும், டெபிட் கார்டுக்கு உங்களுக்கு சேலரி அக்கௌண்டா இருக்கணும். ஸோ நெக்ஸ்டா வந்து ப்ரீவியஸா நம்ம வந்து ஒரு இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தோம். ஒரு 35,000 வச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. ஸோ அந்த வீடியோ கீழே வந்து நிறைய வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. அந்த பிசி பில்ட் வந்து நம்ம ஒரு 30,000 பட்ஜெட்ல பண்ணிருக்கோம். என்னெல்லாம் காம்பனன்ட்ஸ் போட்டா அந்த பிசி பில்ட் வந்து பெஸ்டா இருக்கும், கேமிங் ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், ரெண்டரிங் ஆகட்டும், என்னெல்லாம் காம்பனன்ட்ஸ் போட்டா வந்து பெஸ்டா இருக்குங்கிற மாதிரி தான் நம்ம அந்த வீடியோல நம்ம வந்து அதை இன்க்ளூட் பண்ணிருக்கோம். ஸோ அந்த வீடியோல வந்து கிராஃபிக்ஸ் கார்டு இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க, கிராஃபிக்ஸ் கார்டு இல்லாம சிஸ்டம் ரெண்டர் ஆகாது, சிஸ்டம்ல கேம் விளையாட முடியாது, நிறைய இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ 5500 GT 5600 GT ரெண்டுலயுமே வந்து உங்களுக்கு இம்பில்டா கிராஃபிக்ஸ் வந்துரும். இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியல, பட் இதை ஒரு எஜுகேஷன் கண்டென்ட்டா கூட நீங்க எடுத்துக்கோங்க. அந்த கமெண்ட்ஸை பார்த்துட்டு மிஸ்லீட் ஆக வேண்டாம், மிஸ்கைட் ஆக வேண்டாம், அதுக்காக தான் நான் சொல்றேன். ஸோ தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ போடுறேன். அதுல வந்து இன்பில்டா உங்களுக்கு கிராஃபிக்ஸ் இருக்கும். ஸோ அந்த கிராஃபிக்ஸ் வச்சு நீங்க போட்டோஷாப் எடிட் பண்ணிக்கலாம், லைட் ரூம் எடிட் பண்ணிக்கலாம், ஒரு பேசிக்கான ரெசல்யூஷன் வச்சு வீடியோமே நீங்க எடிட் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ரூஃபோடயே நாங்க வச்சிருக்கோம். அதனால வந்து கிராஃபிக்ஸ் கார்டு இல்லாதனால எடிட் பண்ண முடியாது அப்படின்னு நிறைய பேர் போட்டுருங்க. அப்படி கிடையாது. அந்த பட்ஜெட்ல என்ன இன்க்ளூட் பண்ண முடியுமோ அதை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணி போட்டிருக்கோம். அந்த மானிட்டர்ல பிளே ஆகுறதே வந்து ஒரு லேப்டாப் வச்சு தான் நாங்க பிளே பண்றோம், சிஸ்டம்ல வச்சு பிளே பண்ணல. இன்னொன்னு அந்த சிஸ்டம் அசம்பிளே கிடையாது, வெறும் கேபினெட் மட்டும் தான். பின்னாடி வந்து ஒரு லேப்டாப் வச்சு தான் நாங்க பிளே பண்றோம். ஸோ இது எல்லாமே வந்து நாங்க அட்வர்டைஸ்மெண்ட் பர்பஸ்க்காக மட்டும் தான் நாங்க வந்து அந்த வீடியோவை எடுக்கிறோம். ஸோ அதுல வந்து யூடியூப் பிளே ஆகுது, இதுல வந்து காட் ஆஃப் வார் ரன் ஆகாது, இல்ல GTA ரன் ஆகாது அப்படின்லாம் சொல்றது எல்லாமே வந்து ஒரு தவறுதான விஷயம் தான். யாருமே மிஸ்கைட் ஆக வேண்டாம். ஸோ ஃபியூச்சர்ல வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நம்ம ரெகுலரா போடத போறோம், கொலாப் பண்ணி இன்னொரு சேனல்ல நம்ம போடத போறோம். ஸோ அதுலயுமே வந்து கமெண்ட்ஸ் பண்ணக்கூடாது. கமெண்ட்ஸ் பண்றவங்க இருந்தாலும் அதை தப்பா புரிஞ்சுக்காம வந்து தெரிஞ்சுட்டு எடுக்கணுங்கிறக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து கடைசியில் எண்டப்புக்காக சொல்றேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்களுக்கும் ஒரு பிசி பில்ட் வேணும், ஒரு லேப்டாப் வேணும், அது எந்த பட்ஜெட்டா இருந்தாலும் சரி, என்ன யூசேஜா இருந்தாலும் சரி, நாங்க பில்ட் பண்ணி தரோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ்க்கு டீம் பில்லாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க.